ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம வந்து கிரினாரோ இந்த பர்டிகுலர் கம்பெனியோட ஒயர்லெஸ் மைக்ரோஃபோன், லைக் நம்ம வந்து நம்மளோட மொபைலில் வந்து இந்த மைக்கை கனெக்ட் பண்ணி வீடியோ எடுக்கிறது அந்த மாதிரி ப்ராசஸ்க்கு வந்து நம்ம மைக்கை கனெக்ட் பண்ணி பேசும்போது பேக்ரவுண்ட் மியூசிக்கோ இல்லை பேக்ரவுண்ட் நாய்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் இல்லாமல் நல்லா கிளியராக கேட்குறதுக்காக இதை யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து இப்போ அதை அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு ஒன்றுன்னா நான் இருக்க ஃபீச்சர்ஸ்லாம் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ப்ராடக்ட்டோட பேசிக் டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து கம்ஸ் வித் 1 year வாரண்டி, ஒர்க்கிங் மேனுவல். ஸோ நம்மளுக்கு வந்து 2 மைக் கொடுத்துட்றாங்க. அப்புறம் அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு நடுவில் வந்து கனெக்டர். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு மெயின் ரோல் ப்ளே பண்ண போகுது. ஸோ இப்போ இது வந்து 2 மைக் கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து இங்கே வந்து லைட் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த பர்டிகுலர் யூஎஸ்பி இதை வந்து நம்ம வந்து ஃபோனில் வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். இது ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இதுதான் இதோட யூஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இது வந்து ஸ்பாஞ்ச் டைப்பில் வந்து டிஃபால்ட்டாக நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. இது எதுக்குன்னா இந்த மாதிரி பேக்ரவுண்ட் நாய்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, அதுக்கு தான் மெயினாக இதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த இதில் வந்து நம்மளுக்கு கிளிப்பும் கூட இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து கையிலேயே பிடிச்சிட்டு பேசணுங்கிறது இல்லை, நம்ம வந்து நம்ம ஷர்ட்டில் இல்லை நம்ம போட்டிருக்க எந்த ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் அதில் வந்து நம்ம வந்து இந்த கிளிப்பை வந்து கிளிக் பண்ணிக்க முடியும். அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் பட்டன் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஒரு 3 seconds மட்டும் லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா இந்த சைடில் இருக்க இந்த இண்டிகேட்டரில் வந்து க்ரீன் லைட் எரியும். ஸோ க்ரீன் லைட் எரிஞ்சுதுன்னா இந்த இது வந்து ஆன் ஆயிருக்குன்னு அர்த்தம். அதே ப்ராசஸ் தான் இதுக்கும். ஸோ இப்போ 2 மைக் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இல்லை எனக்கு இந்த மாதிரி புஸ்லாம் வேணாம், எனக்கு வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கூடயே வந்து இன்னொரு அட்டாச்மெண்ட்டும் கொடுக்குறாங்க. அதையும் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அந்த அட்டாச்மெண்ட்டை இதில் ஓப்பன் பண்ணால் வந்து இந்த மைக்ரோஃபோனை கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு சார்ஜிங் பாயிண்ட்டு, இதில் அடாப்டர் கொடுக்க மாட்டாங்க. நம்ம தான் வந்து நம்மளோட மொபைல் அடாப்டர் யூஸ் பண்ணிக்கணும். எனக்கு ஸ்பாஞ்ச் வேண்டாம், நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து மைக்கை வந்து இதில் இருக்கிறத இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பார்ட்டை நம்மளால் ஆட் பண்ணிக்க முடியும். நான் அதை எப்படின்னு காமிக்கிறேன். ஒரு மைக்குக்கு நான் அப்படி காமிக்கிறேன், ஒரு மைக்குக்கு நான் இப்படி காமிக்கிறேன். ஸோ இப்போ இதை வந்து நீங்கள் கொஞ்சம் இப்படி பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஒரு ஸ்பேஸ் தெரியும். இந்த இடத்துல இப்படி கழட்டிட்டா இந்த அட்டாச்மெண்ட்டை நம்ம கழட்டிக்கலாம். இப்படி தான் இருக்கும் அட்டாச்மெண்ட் கழட்டினதுக்கப்புறம். ஸோ இதில் வந்து நம்ம இங்கே வந்து இதை அட்டாச் பண்ணுறதுக்கான கேப் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து இப்படி சிம்பிள் தான், இப்படி ஒரு ட்விஸ்ட் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டா இந்த மைக்கும் ரெடி. ஸோ இப்போ நம்மளுக்கு மைக் ரெடி. ஸோ நம்ம எப்படி இப்போ கனெக்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இப்போ இந்த மொபைலில் தான் கனெக்ட் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ இப்போ இந்த மொபைலில் இந்த சார்ஜிங் பாயிண்ட் இருக்கிற இடத்துல இங்கே கொடுத்துருக்காங்கல்ல இந்த அடாப்டரை இங்கே வந்து ஜஸ்ட் இங்கே பாருங்கள், இது வந்து பிளிங்க் ஆகுது. அப்போ வந்து நம்மளுக்கு கனெக்ட் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ மைக் எடுத்துக்கிறோம். மைக்கில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் இது டர்ன் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே பவர் பட்டன் இருக்கும். ஸோ நான் பவரை வந்து ஒரு 3 seconds ஹோல்ட் பண்ணுறேன். அவ்வளோதான். ஹோல்ட் பண்ணால் பாருங்கள் இண்டிகேட்டர். ஸோ இப்போ இந்த மாதிரி க்ரீன் லைட் எரிஞ்சுதுன்னா ஸோ ஃபோனும் இதுவும் கனெக்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். நம்ம நெக்ஸ்ட்டு போகலாம். இப்போ நான் நெக்ஸ்ட் மைக்கும் கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதே தான் மறுபடியும் இங்கே வந்து ஒரு 3 seconds ஹோல்ட் பண்ணிங்கன்னா இதுவும் ஆன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 மைக்குமே கனெக்ட் ஆகிடுச்சு. ஃபோன் ஆன் பண்ணிட்டு உங்களோட வீடியோ ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம மைக் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. நம்ம அப்படியே பேச ஆரம்பிக்கலாம். ஹலோ, மைக் டெஸ்டிங் 1 2 3. இந்த வீடியோ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஹலோ, மைக் டெஸ்டிங் 1 2 3. விண்டு சவுண்டு பின்னாடி அதெல்லாம் பயங்கரமாக கேட்டு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ இப்போ இந்த மைக் யூஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்து அந்த டிஸ்டர்பன்ஸ்லாம் எதுவுமே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் இப்போ இந்த பட்டனையே வந்து நம்ம 3 levelsஸாகவும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். லைக் நாய்ஸ் கேன்சலேஷன் level 1, level 2, level 3. ஸோ ஐ திங்க் இதை வந்து நம்ம ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணுறப்போ level 1ல் இருக்குது, செகண்ட் டைம் ப்ரெஸ் பண்ணுறப்போ level 2, தேர்ட் டைம் ப்ரெஸ் பண்ணுறப்போ level 3. ஸோ level 3 வந்து பயங்கர அட்வான்ஸ்டு. லைக் சுற்றியும் எது இருந்தாலும் நம்மளுக்கு வந்து எவ்வளோ நாய்ஸ் இருந்தாலும் நம்மளுக்கு கேட்குறது இல்லை. அது இல்லாமல் ப்ளஸ் இது இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, இப்போ நம்ம வந்து ஃபோனை கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃபோன்லேருந்து 100 அடி தள்ளி நின்று பேசினாலும் இந்த மைக்கில் பேசுகிறப்போ நம்மளுக்கு வந்து கேப்சர் ஆகும். ஸோ நம்ம ஃபோன் பக்கத்துலேயே இருக்கணுங்கிறது இல்லை. இப்போ மைக் இல்லைன்னா நம்ம வந்து நமக்கு ஒன்று வந்து நம்ம வீடியோ எடுத்ததுக்கப்புறம் வாய்ஸ் ஓவர் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா ஃபோனை பக்கத்துலேயே வச்சுட்டு பேசுகிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ நம்ம மைக் இருக்கிறப்போ நம்மளுக்கு அட்வான்டேஜ் என்னென்னா நீங்கள் 100 feet வந்து தள்ளி இருந்தாலும் உங்களால் பேச முடியும். அப்புறம் வந்து யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் இன்னொருத்தவங்களோட ஹெல்ப் இல்லாமல் நம்மளால் நம்மளே
பேசி வீடியோவையும் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து நல்ல ஹெல்ப்ஃபுல்லான ஃபீச்சராக தான் இருக்குது. அப்புறம் இப்போ நீங்கள் 2 பேர் வந்து பேசுகிற மாதிரி வீடியோ எடுக்கணும், இல்லை 2 பேர் கம்யூனிகேட் பண்ணுறதோட ஆடியோ வந்து கிளியராக இருக்கணும்னா 2 பேரும் சைமல்டேனியஸாகவும் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களா, லைக் என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இது எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எங்களோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல் வீடியோவோட சந்திப்போம். அதுவரை பை.